கனடாவில் வசிக்கும் நடுத்தர மற்றும் முதிய வயதுடைய சுமார் 45 லட்சம் மக்கள் தமக்கான விசேட மருத்துவ நிபுணர்களின் ஆலோசனைகளை பெற்றுக் கொள்வதில் பாரிய நெருக்கடிகளை எதிர்கொண்டுள்ளதாக புதிய அறிக்கை ஒன்று வெளியாகியுள்ளது. நாட்டின் மக்கள் தொகை வேகமாக வயதாகி வரும் நிலையில் இந்த நிலைமை மேலும் மோசமடையக்கூடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. கனடா புள்ளிவிபர திணைக்களம் வெளியிட்ட புதிய அறிக்கையின்படி 45 வயதுக்கு மேற்பட்ட 1,72 லட்சம் மக்களில் சுமார் 66 லட்சம் பேருக்கு விசேட மருத்துவ சிகிச்சை தேவைப்படுகிறது. குறிப்பாக தோல் நோய்கள், சிறுநீரக பிரச்சினைகள் மற்றும் எலும்பு மூட்டு பிரச்சினைகளுக்கு இவர்களுக்கு விசேட சிகிச்சை தேவைப்படுகிறது. எனினும் இவர்களில் பெரும்பாலானோரில் தமக்கான மருத்துவ சந்திப்பொன்றை இலகுவாக பதிவு செய்ய முடியாமல் போயுள்ளது அல்லது பல மாதங்கள் காத்திருக்க நேரிட்டுள்ளது. அத்துடன் சுமார் 29 லட்சம் பேருக்கு தமக்குரிய அடிப்படை சிகிச்சைகள் கூட கிடைக்கவில்லை என அந்த அறிக்கை சுட்டிக்காட்டுகிறது. மாகாண ரீதியாக பார்க்கும்போது பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணமே இதனால் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளது. அங்கு சுமார் 12 லட்சம் மக்கள் விசேட நிபுணர்களின் வருகைக்காக காத்திருப்போர் பட்டியலில் உள்ளனர். குடும்ப மருத்துவர்களின் பற்றாக்குறை ஒருபுறம் இருக்க, அங்கு பயன்படுத்தும் பழமையான தொடர்பாடல் முறைகளும் இதற்கு முக்கிய காரணமாகும். இன்றும் நாம் ஃபெக்ஸ் தொழில்நுட்பம் மூலமே மருத்துவ பரிந்துரைகளை அனுப்புகிறோம். இதில் 10% தொழில்நுட்ப கோளாறுகளினாலும் 33% தவறான விவரங்கள் காரணமாகவும் உரிய இடத்தை அடைவதில்லை. இதனால் மில்லியன் கணக்கான பரிந்துரைகள் நடுவழியில் முடங்கி போகின்றன என குடும்ப மருத்துவர் பிரிந்தர் நரங் தெரிவித்துள்ளார். இந்த நீண்ட காத்திருப்பு காலம் நோயாளிகளுக்கு தேவையற்ற மன அழுத்தத்தை ஏற்படுத்துவதுடன் அவர்களின் நோய் தாக்கத்தையும் தீவிரமாக்குகிறது என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது.